மேற்கு வங்க அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விளங்கியவர் முகுல் ராய். வயது 71. இளம் வயதிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து துடிப்புடன் செயல்பட்டார். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்தபோது மகளிர் காங்கிரஸில் துடிப்புடன் செயல்பட்ட மம்தா பானர்ஜியின் நட்பை பெற்றார். 1998 மம்தா பானர்ஜி தலைமையில் உருவான திரிணாமுல் காங்கிரஸில் முகுல் ராய்க்கு முக்கிய இடம் கிடைத்தது. திரிணாமுல் காங்கிரசின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவரான இவர் ராஜ்யசபா எம்பி ஆகி கட்சியின் தேசிய தலைவராக உருவெடுத்தார். மன்மோகன் சிங் தலைமையிலான யுபிஏ அரசில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வென்று மம்தா முதல்வர் பொறுப்பேற்றதை அடுத்து அவர் வசம் இருந்த ரயில்வே அமைச்சகம் முகுல் ராய் வசம் வந்தது. அந்த வகையில் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் முகுல் ராய் ரயில்வே அமைச்சராகவும் பதவி வகித்தார். அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தார். மம்தாவுடனான பிணக்கு காரணமாக 2017 திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானார். அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவரானார். 2021 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிட்ட எம்எல்ஏவான ராய் அதே ஆண்டு மீண்டும் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரது மகனையும் திரிணாமுல் காங்கிரஸில் உறுப்பினராக்கினார். கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முகுல் ராய் இன்று அதிகாலை மாரடைப்பால் உயிரிழந்தார். முகுல் ராய் மறைவுக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திரிணாமுல் காங்கிரஸ் என முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிய ராயின் மறைவு திரிணாமுல் காங்கிரசுக்கு பேரிழப்பு என அக்கட்சி தலைமை இரங்கல் தெரிவித்துள்ளது.